கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு அனுப்பி நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருடைய வார்த்தைகள் உருவாக்கும்படியாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நீர் போதுமானவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர். ஆண்டவரே, இந்த வாரத்திற்கு உண்டான பரலோக மன்னாவை எங்களுக்கு தாரும். அதன் மூலமாய் நாங்கள் பலனடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்கின்றது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆண்டவராகிய தேவன் பிரசங்கியின் மூலமாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அதாவது இந்த வாசிக்கப்பட்ட வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக இப்படி நான் அதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறேன். உலகத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். 2, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே செய்திருக்கிறார். 3, அவைகளை ஆதி முதல் அந்த மட்டும் நேர்த்தியாக செய்திருக்கிறார். 4, அதை உலக மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது, தேவ மனுஷன் அதை கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மனிதனை உண்டாக்கும் முன்னே உலகத்தை உண்டாக்கினார். தேவன் உலகத்தை உண்டாக்கும் முன்னே வானங்களையும் பூமியையும் கோள்களையும் அவர் உண்டாக்கினார். உலகத்தை உண்டாக்கும் முன்னே ஆண்டவர் தேவனுடைய தூதர்களை உண்டாக்கினார். தூதர்களை ஆண்டவர் உண்டாக்கும் முன்னே அவரே அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் உருவானார். தேவன் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அவர் கிரமமாக அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் அவர் சரியாக அவர் செய்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அவர் ஆதியிலே
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்க முடியும். அதை வாசிக்கின்ற பொழுது அந்த வசனம் ரொம்ப எளிமையாக ஒரு பெரிய காரியத்தை ரெண்டே ரெண்டு லைன்ல சொல்லி முடிக்கிற அளவுக்கு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப சிம்பிளா அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று. ஆனால் தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவதற்கு அவர் என்ன கையாண்டார், அவர் எப்படியெல்லாம் அதை செய்தார் என்று நாம் ஆழமாக தியானிக்கின்ற பொழுது அநேக வசனங்கள் நமக்கு சொல்கின்றது. சங்கீதங்களின் புஸ்தகம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று. ஆனால் ஆதியாம் 1:1 சொல்கின்றது தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வானம் பூமி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் மேலோட்டமாய் நமக்கு தேவனுடைய சிருஷ்டிப்புகளை அறிவிக்கின்றது. முழு வேதாகமத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது தேவன் உண்டாக்கினது ஒருமையிலே உண்டாக்கப்பட்ட ஒரு வானம் அல்ல. ஏசாயாவின் புத்தகத்தில் வாசிக்கின்ற பொழுது பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்ததோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 19:1 வானங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் உண்டாக்கினது வானம், ஒரு வானம் மட்டுமல்ல, அவர் வானங்களை உண்டாக்கினார். பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 3:10 வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய நாள் இரவில திருடன் வருகிற விதமாக இருக்கும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்றுப்போம், பூதங்கள் வெந்து உருகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவன் உண்டாக்கினது ஒரு வானம் மட்டுமல்ல, அங்கே வானங்கள் என்று பன்மையில கீழுள்ள வசனங்களை வேதாகமத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது நிறைய இடங்கள்ல அது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் திடீரென்று வந்து வானம் பூமி எல்லாவற்றையும் அவர் மடார் என்று அவர் திடீரென்று அவர் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சிருஷ்டிப்புகளை, வானங்கள், பூமி, மரம், செடி, கொடி இவைகளெல்லாம் உண்டாக்குவதற்கு முன்பதாக ஆண்டவர் அவைகளை முதலாவது தன்னுடைய சிந்தையில ஒரு வானங்கள் எப்படி இருக்க வேண்டும், எத்தனை வானங்கள் இருக்க வேண்டும், பூமி எப்படி இருக்க வேண்டும், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மரம், கொடி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சிந்தையில அவைகளை அத பிளான் பண்ணினார். சிந்தையிலே அவைகளை முதலாவது உருவாக்கினார். உருவாக்கி வேதம் சொல்கிறபடி அது தன் சிந்தையிலே அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் போல இவைகள் இந்த வடிவில் இருக்க வேண்டும்,
இப்படி ஒளியை கொடுக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய சிந்தையிலே தீர்மானம் பண்ணி அவைகளை நன்றாக ஆராய்ச்சி பண்ணி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே வேதம் சொல்கின்றது, அவர் அங்கே வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார், சூரியன் உண்டாக கடவது என்று சொன்னார். அந்த வெளிச்சம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய சிந்தையிலே அவைகளை வெளிச்சத்தை அவர் தன்னுடைய வல்லமையிலே அவர் உருவாக்கி, ஒரு சூரியனை தன்னுடைய சிந்தையிலே தன்னுடைய இருதயத்திலே அதை உருவாக்கி, ஒரு ப்ளூ பிரிண்ட் போல அதை சரியாக தன்னுடைய உள்ளத்திலே வடிவமைத்து அடுத்தபடியாக அவைகளை பிக்ஸ் பண்ணுகிறார். அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுகிறார். எப்படி என்று சொன்னால் அவைகளை வார்த்தையின் மூலமாக சிருஷ்டிக்கிறார். வானம் உண்டாக கடவது என்று சொன்னார். அவருடைய சிந்தையிலே உருவாக்கப்பட்ட அந்த வானம் அப்படியே பதிந்தது. சூரியன் உண்டாக கடவது என்று சொன்னார். அவருடைய சிந்தையிலே சூரியன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொன்னது. திடீரென்று சூரியன் உண்டானது. அதே போல நட்சத்திரங்கள், இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு சொன்னார், நட்சத்திரங்களை நீ வெளியே வந்து பார், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் நீ எண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகளினாகிய நட்சத்திரங்களை எந்த மனிதனும் அவைகளை எண்ணக்கூடாத அளவுக்காய் அவர் அவ்வளவு திரளாக தன்னுடைய சிந்தையிலே அவைகளை உற்பத்தி பண்ணி தன்னுடைய வார்த்தையினாலே அந்த நட்சத்திரங்களை மேலே அவைகளை ஆண்டவர் வைத்திருக்கின்றார். வேதம் சொல்கின்றது, வானங்களை அவர் விரித்திருக்கிறார், அவர் விரித்தார், தன்னுடைய ஞானத்தினாலே வானங்களை விரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய சிந்தையிலே அவைகளை உருவாக்கி அவைகளை அந்தந்த இடங்களில் அவர் வார்த்தையின் மூலமாக அவைகளை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். உண்டாக கடவது என்று சொன்னார், அவைகள் திடீரென்று உண்டான வானம் ஒருவேளை நம்முடைய பார்வையிலே திடீரென்று ஆண்டவர் உண்டாக்கினது போல காட்சியளிக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. வானம் உண்டாவதற்கு, சூரியன் பூமி உண்டாவதற்கு அவர் முதலாவது தன்னுடைய சிந்தையிலே தன்னுடைய இருதயத்தில் அவைகளை வடிவமைத்து அதற்கு காலங்களை எடுத்து ஏற்ற வேளை அதனது காலம் வருகின்ற பொழுது, சூரியன் படைக்க வேண்டிய காலம் வந்த பொழுது சூரியனை படைத்தார், சந்திரனை படைக்க வேண்டிய காலங்கள் வந்த பொழுது சந்திரனை படைத்தார். ஆகவே தான் வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது வேதம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அங்கே 5ஆம் வசனம் சொல்கின்றது, தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாளாயிற்று. இப்படி 1ஆவது நாள் 2ஆவது நாள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அவர் 6 நாளும் இவைகளை சர்வ சேனைகளை உண்டாக்குவதற்கு அந்த காலக்கிரமத்தை அவர் எடுத்துக்கொண்டார், கால அளவை எடுத்துக்கொண்டார். அந்த 6 நாள் அளவும் இவைகளை படைப்பதற்கு தேவன் நேரத்தை எடுத்துக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் வார்த்தையின் மூலமாக தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய சிந்தையிலே உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிப்புகளை அவர் இந்த உலகத்திலே அங்கே அவைகளை அங்கே உருவாக்கி அவைகளை பிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுக்கு என்று ஒரு நேரம் உண்டு, தேவனுக்கு என்று ஒரு காலம் உண்டு. வேதம் சொல்கின்றது, அவர் அதினதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். யோபுவின் புத்தகம் 38:4 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் யோபுவை பார்த்து சொல்கிறார், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்திய பொழுது, ஆண்டவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார் என்றுதான் நாம் ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். ஆனால் யோபு பக்தன் மூலமாக ஆண்டவர் அந்த திவ்ய வெளிப்பாட்டை ஆண்டவர் யோபுக்கு தருகிறார். பாருங்கள், ஆண்டவர் யோபுவை பார்த்து சொல்கிறார், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தின பொழுது. அப்படின்றால் அவர் பூமியை அவர் அஸ்திபாரம் போட்டிருக்கிறார். தண்ணீர்களுக்கு மேலாக ஒரு அஸ்திபாரம் போட்டு பூமியை அவர் அந்தரங்கத்தில் அவர் தொங்க வைத்திருக்கின்றார். ஏசாயால வாசிக்கின்ற பொழுது பூமி உருண்ட
உருண்டை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் இந்த பூமி அதனுடைய ஷேப், அதனுடைய தன்மை உருண்டை வடிவில் இருக்க வேண்டும் அப்படிங்கறத அவர் தன்னுடைய சிந்தையில வைத்து அந்த பூமி உருண்டையாக அதை உண்டாக்கினார். அல்லேலூயா, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதோடு கூட மாத்திரமல்ல, நாம் வீடு கட்டுவதற்கு எப்படி ஒரு அஸ்திபாரத்தை தோண்டி அஸ்திபாரத்தின் மேல ஒரு வீடு கட்டுகிறோமோ, அதே போல ஆண்டவர் இந்த பூமியையும் அஸ்திபாரம் தோண்டி அஸ்திபாரத்தின் மேல் பூமியை வைத்திருக்கின்றார். ஆகவே தான் வேதம் சொல்கின்றது, அந்த அஸ்திபாரத்தை ஆண்டவர் தொட, அந்த பூமியின் அஸ்திபாரம் ஆகிய அந்த அஸ்திபாரத்தை ஆண்டவர் அப்படியே லைட்டா டச் பண்ணுகிற பொழுது பூமி அதிர்ச்சிகள் உண்டாகின்றது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோபுக்கு ஆண்டவர் சொல்கிறார், யோபுவே, பூமியை நான் அஸ்திபாரப்படுத்திய பொழுது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் நீ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். 5ஆம் வசனத்துல நீங்கள் யோபுவின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோபுவின் புத்தகம் 38:4 வசனம் சொல்கிறார், நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற பொழுது நீ எங்கே இருந்தாயோ? நீ அறிவாளியானால் அதை எனக்கு அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? பூமிக்கு ஒரு அளவு கொடுத்திருக்கிறார். இத்தனை நீளம், இத்தனை அகலம், இவ்வளவு பரப்பளவு பூமி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு பரப்பளவு எண்ணிக்கையை ஆண்டவர் அதற்கு கொடுத்திருக்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, அந்த அதின் மேல் நூல் போட்டவர் யார்? இதையெல்லாம் நீ அறிந்தால் நீ சொல்லு. அப்போ பூமியை ஆண்டவர் ஆதியாகமம் 1:1 தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக இவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருக்கின்றது. ஆண்டவர் இந்த பூமிக்கு நூல் போட்டு அவைகளை அளந்து அவைகளை திட்டமிட்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். அதே யோபு 38:6 வசனம் சொல்கின்றது, அதன் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது, அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார் என்று தெரியுமா? பூமிக்கென்று ஒரு ஆண்டவர் ஒரு கோடி கல்லை வைத்திருக்கின்றார். இவைகளெல்லாம் நான் உண்டாக்கினேன் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய சிந்தையிலே அவைகளை உற்பத்தி பண்ணி தன்னுடைய வாயின் வார்த்தையின் மூலமாக உண்டாக கடவுது என்று சொன்னார். வானம், இந்த பூமி எல்லாம் தேவனுடைய வாயின் வார்த்தையினாலே உண்டானது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவைகள் எல்லாம் ஆண்டவர் தன் சிந்தையிலே உருவாக்கி தன்னுடைய கரத்திலே அவைகளை படைத்து திடீரென்று அவர் உண்டாக கடவுது என்று சொன்னார். திடீரென்று அவைகள் உண்டாயிற்று. கிட்டத்தட்ட வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது உண்டாக கடவுது என்று கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் அங்க வருகிறத நான் நேற்று இரவு அதை நான் தியானித்து பார்த்தேன். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. தேவன் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக தன்னுடைய கரங்களினாலே அவைகளை செய்து வாயினாலே அவைகளை அறிக்கையிட்டு அவைகளை அவர் உருவேற்படுத்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். வானம் என்பது மட்டுமல்ல, அது ஒருமையில் அல்ல, வானங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கற்றறிந்தபடி வானங்கள் என்று சொல்கிறது என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ஒரு வானம் அல்ல, 9 வானங்கள் இருக்கின்றது. 9 வானங்கள் என்று சொன்னால் 9 கிரகங்கள், அதாவது 9 கோள்களை ஆண்டவர் உண்டாக்கினார் அப்படிங்கிறத நாம் வேத வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது நாம் அதுல நன்றாக அறிந்து கொள்ளலாம். உலக ஜனங்களும் விஞ்ஞானிகளும் அதை கண்டுபிடித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். முதலாவது சூரியன், இரண்டாவது பூமி, மூன்றாவது செவ்வாய் என்ற கிரகம், நாலாவது ஜூபிட்டர் என்கிற ஒரு கோள், ஐந்தாவது சனி என்கின்ற ஒரு கோள், ஆறாவது வீனஸ், ஏழாவது மெர்க்குரி, எட்டாவது யுரேனஸ், 9வது நெப்டியூன். வானங்கள் என்று நாம் படிக்கிறோம் அல்லவா? வானங்கள் என்று படிக்கின்ற பொழுது வானத்தை நாம் பார்க்கின்றது அந்த முதலாம் வானம். அதற்கு மேலாக 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 நிறைய வானங்கள் உண்டு, நிறைய வானங்கள் உண்டு, நிறைய ஸ்பேசஸ் உண்டு. அவைகளை பார்க்கின்ற பொழுது சூரியனை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே கூட, கடந்த வருஷங்களிலே
இந்த பூமியில ஜனத்தொகை பெருகிவிட்டது. ஆகவே இந்த பூமி மனுஷர்களால் நிரம்பி விட்டது. மனுஷன் வாழ்வதற்கான இடமாக பூமி இல்லை. பூமி மிக மோசமான நிலைமையில பாழாக்கப்பட்டது. ஆகவே ஒரு புதிய கிரகத்திற்கு மனுஷனை நாம் கொண்டு போய் அங்கே வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் செவ்வாய் கிரகத்தை கண்டுபிடித்தார். செவ்வாய் கிரகத்தை கண்டுபிடித்து அங்கே மனிதன் வாழ்வதற்கான காற்று இருக்கின்றது, மனிதன் குடிப்பதற்கான தண்ணீர் இருக்கின்றது, மனுஷனை செவ்வாய் கிரகத்தில் குடியேற்றலாம் என்று சொல்லி எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தார்கள். இப்பவும் கூட அந்த முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் உபதியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நட்சத்திரங்களுக்குள் உன்னுடைய கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்தும் உன்னை கீழே விழத்தள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் செவ்வாய் கிரகத்திற்கு போனாலும், மெர்க்குரி, யுரேனஸ், வீனஸ், எந்த கிரகத்திற்கு போனாலும் ஆண்டவர் அங்கே மனுஷனை வாழ விட மாட்டார். ஏன் என்று சொன்னால், மனுஷன் வாழ்வதற்கென்று தேவன் கொடுத்த ஒரு இடம், ஒரு 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 தேவன் கொடுத்த கோள், தேவன் கொடுத்த இடம் எது என்று சொன்னால் பூமி மாத்திரமே. ஆகவே தான் இந்த பூமியை ஆண்டவர் மனுஷனுக்கு என்று கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொல்லி இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் மனிதர்களுக்கும் உலகத்திற்கும் ஒரு அதிர்ச்சி கொடுப்பது போல, ஒரு ஷாக் கொடுத்தது போல, திடீர் திடீர் என்று செய்வது போல்தான் நமக்கு எல்லாமே தெரிகின்றது. சம்பவங்கள் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே திடீர் திடீர் என்று நடக்கின்றது. அவைகளை கேள்விப்படுகிற போது நமக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கின்றது. ஆனால் உலகத்திலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் திடீரென்று நடப்பது போல நமக்கு தெரியலாம். ஆனால் அவைகள் திடீரென்று நடப்பதில்லை. யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்திலே வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்போ அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் ஆரம்ப காலங்களிலிருந்து தன்னுடைய ஞானத்தில் உள்ளவைகளை அதின் காலத்திலே அவர் செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் வழக்கமாக செய்கின்றவைகள், கிரமமாக செய்கின்றவைகள், அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கின்றவைகள் நமக்கு அவைகள் திடீரென்று செய்வதை போல நமக்கு தெரிகின்றது. பிரசங்கி 3:11 அதான் ஆண்டவர் சொல்றார். அவர் பிரசங்கின் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், அவர் எல்லாவற்றையும் முன்குறித்திருக்கிறார். அவர் அதின் காலத்தில் அவைகளை நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியா சொல்கின்றது, கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கின் புத்தகத்திலே நாம் 3:11 கடைசியில வாசிக்கின்ற பொழுது, அவர் ஆதி முதல் அந்த மட்டும் அவர் செய்கின்ற கிரியைகளை மனுஷன் கண்டுபிடியான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலக மனுஷன் தேவன் செய்கிறதை கண்டுபிடிக்க முடியாது. உலகத்தில் நடக்கிறவைகள் ஒரு புதுமையை போல, ஒரு ஷாக் அடிப்பதை போல மனுஷர்களுக்கு தெரியும். ஆனால் வேதத்தை வாசிக்கின்ற ஒரு தேவ மனுஷன், தேவ சமூகத்தில் ஜெபிக்கின்ற ஒரு தேவ மனுஷனுக்கு, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கின்ற ஒரு தேவ மனுஷனுக்கு உலகத்திலே திடீர் திடீர் என்று நடக்கிறவைகள் புதுமையாக தெரியாது. ஏற்கனவே ஆண்டவர் வேதத்தின் மூலமாக சொன்னது, ஏற்கனவே தரிசனத்தின் மூலமாக சொன்னது, ஏற்கனவே ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக சொன்னது நடந்து கொண்டு வருகிறது என்று சொல்லி தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய மனதை திடமாய் வைத்து ஆஸ்வாசப்படுத்திக் கொள்வான். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் திடீர் திடீர் என்று நடந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவன் தம்முடைய ஆதீனத்திலே அவர் தீர்மானித்த திட்டங்கள், அவர் செயல் வடிவிலே கொண்டு வந்த காரியங்கள் எல்லாமே அந்தந்த காலங்களில் அவைகள் கிரமமாக நடந்து கொண்டு வருகிறது தவிர திடீரென்று எவைகளும்
எவைகளும் நடப்பதற்கு தேவன் அனுமதி கொடுப்பதில்லை. தம்முடைய தீர்க்கதரிசியாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு எந்த ஒரு ரகசியத்தையும் ஆண்டவர் மறைக்கவில்லை. எல்லாவற்றையும் தெளிவாக ஆண்டவர் நம்முடைய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு ஜலப்பிரளயம் வந்து 40 நாள் இரவும் பகலும் ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்க, பூமியில் உள்ள மனுஷர்கள் எல்லாரையும் அழித்து போட்டது என்று நாம் வாசிக்கின்றோம். அதை நாம் வாசிக்கின்ற பொழுது நோவா என்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த ஜலப்பிரளயத்தை குறித்து முன்னறிவித்தார். அதை இன்னும் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அந்த ஜலப்பிரளயம் முழு உலகத்தின் மேலும் திடீரென்று வந்தது போல நமக்கு தெரியும். திடீரென்று ஜலப்பிரளயம் வந்தது. உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் அந்த ஜலப்பிரளயம் அழித்து போட்டது. பேழைக்குள் இருந்த நோவாவின் குடும்பம் மாத்திரம் தப்பித்துக் கொண்டார்கள். இது திடீரென்று நடந்தது போல நமக்கு காட்சி அளிக்கும். ஆனால் அப்படி அல்ல. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆதியாகமம் 5ஆவது அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது நோவாவுக்கு 500 வயதாகும் பொழுது கர்த்தர் நோவாவுக்கு ஒரு கட்டளை சொல்கிறார். பூமி சீர்கெட்டதாக மாறிவிட்டது. பூமியின் மேல் அக்கிரமம் பெருகிவிட்டது. ஆகவே நோவாவே, உன்னை நான் உத்தமனாக இந்த சந்ததியிலே கண்டேன். உன்னை தவிர மற்ற எல்லாரையும் இந்த ஜலத்தினால் அழிக்கப் போகிறேன். நீ உனக்காக ஒரு பேழையை உண்டாக்கு. அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த ஜனங்களுக்கு இந்த பேழை குறித்தும் ஜலப்பிரளயத்தை குறித்தும் எச்சரிப்பு செய்தியை கொடு என்று ஆண்டவர் நோவாவுக்கு சொன்னார். அவர் சொல்லி 500 வயதில நோவாவுக்கு ஆண்டவர் அந்த கட்டளையை கொடுக்கிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது நோவாவுக்கு 600 வயதாகும் பொழுது பேழையின் வேலை முடிந்து, அது சரியாக தேவன் சொன்னபடி அவர் அவைகளை செய்து முடித்தார். உடனடியாக ஜலப்பிரளயம் உண்டானது. நாம் இதை உற்று கவனித்து வாசிக்கின்ற பொழுது திடீரென்று ஜலப்பிரளயம் வந்தது போல நாம் நினைக்க கூடாது. கிட்டத்தட்ட நோவா 100 வருடங்கள் பேழையை கட்டினார். கிட்டத்தட்ட 100 வருடங்கள் அந்த ஜனங்களுக்கு பேழை குறித்தும் ஜலப்பிரளயத்தை குறித்தும் பிரசங்கம் பண்ணினார். இதை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் 2 பேதுருவின் புத்தகம் 2ஆவது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த காலத்திலே நோவா நீதியை பிரசங்கித்தார். நீதியை பிரசங்கித்த நோவா அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நோவா 100 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். 100 ஆண்டுகள் அவர் பிரசங்கித்தார். அந்த 100 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடுதான் அந்த 100 ஆண்டுகள் செய்த ஊழியத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை, மனம் திரும்பவில்லை, ஜலப்பிரளயத்தை குறித்த பயம் அவர்களுக்கு வரவில்லை. உடனடியாக ஒரு நாள் வந்தது. திடீரென்று தேவன் நியமித்த ஏற்ற காலத்திலே அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் திடீரென்று ஒரு நாள் ஜலப்பிரளயத்தை வரவழைத்தார். முழு உலகத்தின் ஜனங்களையும் அந்த ஜலப்பிரளயத்தின் மூலமாக ஆண்டவர் அழித்து போட்டார் என்று சொல்ல வேதத்திலே வாசிக்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். எப்படி என்று சொன்னால், நோவா 100 வருஷங்கள் பிரசங்கம் பண்ணினார். 100 வருஷம் நீதியை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்தும் அவர் பிரசங்கித்து ஊழியம் செய்தார். அதன் பலனாக அந்த உலகத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ இல்லையோ, பொதுமக்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ இல்லையோ, ஒரு காரியம் நடந்தது. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் ஜலப்பிரளயத்திற்கு தப்பித்துக் கொண்டார்கள். அந்த 100 வருஷம் செய்த ஊழியத்தில் 8 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டு பேழைக்குள்ளே வந்தார்கள் என்று 2 பேதுருவின் புத்தகம்
2வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கின்றோம். நீங்கள் மல்கியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் கர்த்தருக்காக ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உடைய வித்தியாசத்தை நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் மல்கியாவின் மூலமாக சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு நோவாவை தவிர வேற யாரும் ஊழியம் செய்யவில்லை. ஊழியம் செய்த குடும்பத்தை ஆண்டவர் தீமை நின்று பாதுகாத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, திடீர் என்று வருகின்ற அழிவுகளுக்கு, பொல்லாப்புகளுக்கு, ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு நீங்களாக்கி உங்கள் ஜீவன் காக்கப்பட வேண்டுமே ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் சொல்லலாம் நான் உலக பிரகாரமான வேலை செய்து கொண்டிருக்கிறேனே, எப்படி நான் ஊழியம் செய்வது என்று சொல்லி. வேதம் சொல்கின்றது, ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் லேவியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் முழு நேரமாக ஊழியம் செய்ய வராவிட்டாலும் நீங்கள் ஊழியம் செய்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்களை, அரிய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய விசுவாசிகளே, சபையிலே நீங்கள் வெறுமனே விசுவாசிகளாக மாத்திரம் இருந்து விடாதபடி, வெறுமனே வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இருந்து விடாதபடி, கேட்ட வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்களாகவும் அந்த வசனத்தை கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர், ஊரார் எல்லாரிடத்திலும் அந்த வசனங்களை சொல்லி ஊழியம் செய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். புல்பிட்ல ஏறி நின்று மைக்கு பிடித்து பிரசங்கம் பண்ணுவது மட்டும் அதுதான் ஊழியம் அல்ல. ஊழியம் என்பது பிரசங்கம் பண்ணுவது கடைசி ஸ்டேஜ். அதற்கு முன்னால நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. இவைகளை நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய விசுவாசிகளே, நோவா அந்த காலத்திலே ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த குடும்பத்தை ஆண்டவர் ஆக்கினையில் இருந்து, அழிவில் இருந்து அவர் தப்பி மீட்டெடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இந்த திடீர் என்று சம்பவங்கள், கொடுமைகள், பலவிதமான துர்ச்செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற நாட்களிலே நீங்கள் எந்த வகையிலாகிலும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பியுங்கள். நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பார்க்கின்ற ஜனங்களிடத்தில் இயேசுவை குறித்து சொல்லுங்கள், நோவாவின் சம்பவத்தை குறித்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை குறித்து சொல்லுங்கள், அவர் செய்த அற்புதங்களை குறித்து சொல்லுங்கள், அவருடைய சிலுவை மரணங்களை குறித்து சொல்லுங்கள், அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து சொல்லுங்கள், அவர் மூலமாய் உண்டாகின்ற பாவ மன்னிப்பை குறித்து சொல்லுங்கள். இவைகள் சொல்வதற்கு நீங்கள் அச்சப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. எந்த வகையிலே ஆகிலும் நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்வீர்களானால் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஜலப்பிரளயம் சேதப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொண்டது போல ஆண்டவர் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வார். அதை இன்றைக்கு செய்ய ஆரம்பிங்கள் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதற்கொண்டு வாசிப்பீர்களானால், யோபு ஒரு பக்திமானாக இருந்தார். யோபு ஒரு நீதிமானாக இருந்தார். யோபு பொல்லாப்பை விட்டு விலகிற மனுஷனாக இருந்தார். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். நடந்த சம்பவம் என்ன? 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கின்றது, எருதுகள் உழுகிற பொழுது, கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கும் பொழுது சபையார் அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலைக்காரனையும் பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். நான் மாத்திரம் தப்பி வந்தேன் என்று திடீர் ஒன்று ஒரு ஷாக் நியூஸ் யோபுக்கு போகின்றது. இது சொல்லி முடித்த உடனே இன்னொரு வேலைக்காரன் வருகிறான். வசனம் 16 வாசிக்கின்ற பொழுது ஒருவன் வந்து சொல்கிறான், ஐயா, எஜமானரே யோபுவே, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து நான் மேய்த்துக் கொண்டிருந்த ஆடுகளையும் வேலையாட்களையும் கர்த்தருடைய அக்கினி சுட்டு சாம்பலாக்கி போட்டது. அந்த அக்கினினாலே எல்லாரும் வெந்து போனார்கள். நான் மாத்திரம் ஜீவன் தப்பி உமக்கு அறிவிக்கும்படியாக ஓடி வந்தேன் என்று ஒரு திடீர் ஷாக் நியூஸை யோபுவுக்கு வேலைக்காரன் சொல்கிறார். இது முடிந்த அந்த சனப்பதில
வசனம் 17 சொல்கின்றது, கல்தேயர் பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்களின் மேலே விழுந்தார்கள். விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். ஒட்டகங்களை மேய்த்துக் கொண்டிருந்த வேலையாட்களையும் பட்டயத்தினாலே வெட்டி கொன்று போட்டார்கள். ஐயோ, இந்த செய்தியை, இந்த காட்சியை என் கண்களினாலே பார்த்து என் எஜமானுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் மாத்திரம் ஜீவன் தப்ப ஓடி வந்து உமக்கு அறிவிக்கிறேன் என்று யோபுவின் இடத்துல வந்து அழுது புலம்புகிறார். அடுத்தபடியாக 18ஆம் வசனத்துல இன்னொரு சம்பவம் நடக்கின்றது. இன்னொரு ஷாக் நியூஸ் யோபுக்கு வருகின்றது. உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும் உம்முடைய மூத்த குமாரன் வீட்டிலே புசித்து குடித்து அவர்கள் விருந்து உண்டு கொண்டிருக்கின்ற பொழுது வனாந்தர வழியாய் வந்த அந்த பக்கமாய் வந்த பெருங்காற்று, புயல் காற்று அவர்கள் குடியிருந்த வீட்டின் மேலே 4 பக்கத்திலும் மோதி அந்த வீட்டை இடித்து தள்ளினது. அதிலே இருந்த உம்முடைய குமாரர்களும் குமாரத்திகளும் அந்த வீட்டோடு செத்து போனார். இதை பார்த்த உடனே நான் மாத்திரம் தப்பி இதை என் எஜமானனுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இந்த வேலைக்காரன் ஓடி வந்து இன்னொரு ஷாக் நியூஸை சொல்கிறார். யோபு உத்தமனாக இருந்தார், யோபு நீதிமானாக இருந்தார், அவர் எந்த ஒரு பொல்லாப்பும் செய்யவில்லை. ஆனால் அவருக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே திடீர் என்று ஒரு ஷாக் நியூஸ், அதிர்ச்சியான செய்திகள் வந்தது. எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்ப்பீர்களானால் பைத்தியம் பிடித்தது போல நான் மாத்திரமே இந்த பூமியிலே வாழ வேண்டும், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய பிள்ளைகள், எனக்கு இருந்த சொத்து சுகம் எல்லாமே போய்விட்டதே, நான் மாத்திரம் எதற்கு உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஒரு துன்மார்க்கன் இருந்திருந்தான். ஆனால் அவன் உலகத்தை விட்டு உடனே செத்து போயிருப்பான். அந்த அதிர்ச்சியான திடீர் செய்தி கேட்ட உடனே அவன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்பான். ஆனால் அவன் அந்த துன்மார்க்கத்தின் வேலையை அவன் செய்யவில்லை. யோபு மாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1:22 இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட பொழுதும் கூட அவர் பதட்டப்படாமல், அவர் திகிலடையாமல், இவைகள் எல்லாவற்றிலும், நல்லா நீங்கள் வாசித்து பாருங்கள், யோபு 1:22 இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, பதறி பேசவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. மாறாக சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அந்த வேளையில தேவனை நோக்கி ஒரு கண்ணியமான, ஒரு அமைதலான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து தன் தலைமுடியை சிரைத்துக் கொண்டு வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவர் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை, ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை திடீர் என்று பலதரப்பட்ட இழப்புகள் வந்தாலும், பல துர்ச்செய்திகள் அவருடைய வாழ்க்கையில கேள்விப்பட்டாலும், துர்ச்செய்தியை கேள்விப்படுகிறதுனால நீதிமான் இருதயம் பயப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மோசமான செய்தியை ஒரு நீதிமான் கேட்டால் அந்த நீதிமான் உள்ளம் பயப்படா. ஆனால் துன்மார்க்கனின் உள்ளமோ துர்ச்செய்தியை கேட்டால் பதறும், திகிலடையும், குமுறும். செத்து போலாமா, நான் இருந்து என்ன பயன் என்று அவன் துன்மார்க்கத்தனமாய் பேச ஆரம்பிப்பான். யோபு திடீரென்று ஏற்பட்ட இந்த ஷாக் நியூஸ், அதிர்ச்சி செய்திகள் மூலமாக பாவம் செய்யவே இல்லை, தன் வாயினாலே பாவம் செய்யவில்லை, தன் உதடுகளினாலே தேவனை குறை சொல்லவும் இல்லை. மாறாக அவர் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்,
கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். தேவனை நோக்கி அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். நடந்தது என்ன? நாட்கள் வந்தது. யோபுக்கு என்று ஒரு நல்ல நேரம் வந்தது. வேதம் சொல்கின்றது, யோபு 42:10, திடீரென்று யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அநேக இழப்புகளின் மத்தியிலும் யோபு தேவனை உறுதியாய் பற்றி கொண்டபடினால எப்படி திடீரென்று இழப்புகள் வந்ததோ அதே போல திடீரென்று யோபுவின் சிறையிருப்பும் அவன் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நாளிகையில, நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்தில் சிறையிருப்பு மாறினது. பிரைஸ் காட். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சிறையிருப்பையும் ஆண்டவர் திடீரென்று மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் யோபுவை போல உங்களுடைய குடும்பத்தை இழந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய சொத்து சுகங்களை இழந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய ஆடு மாடுகளாகிய உங்களுடைய ஜீவனுக்குண்டான பிரயாசங்களை நீங்கள் ஒரு நொடியில இழந்து போனீர்களோ, சம்பீரமாய் வாழ்ந்த நீங்கள் நடுத்தெருவில் வந்தது போல நீங்கள் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, பயப்பட வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், யோபுவின் சிறையிருப்பு திடீரென்று மாற்றப்பட்டது. தேவன் உங்களுக்காக அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை ஆண்டவர் ஏற்ற வேளை வருகின்ற பொழுது உங்களை சிறையிருப்பில் இருந்து அவர் தூக்கி மீட்டு எடுப்பார். நடந்த சம்பவம் என்ன? யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கின்றது, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இழந்து போன ஆடுகளுக்கு பதிலாக 14,000 ஆடுகளை தந்தார். இழந்து போன ஒட்டகங்களுக்கு பதிலாக 6,000 ஒட்டகங்களை தந்தார். 100 200 அல்ல, 6,000 ஒட்டகங்கள். அவைகளை கட்டி வைப்பதற்கு எவ்வளவு பெரிய இடம் தேவைப்பட்டிருக்கும் பாருங்கள். 14,000 ஆடுகள், ஏர் மாடுகள், 1000 ஏர் மாடுகளை ஆண்டவர் தந்தார். 10 ஏர் மாடு நிறுத்துறதுக்கு எவ்வளவு பெரிய இடம் நமக்கு வேணும். ஆனால் யோபுவின் வாழ்க்கையில திடீரென்று ஒரு நற்செய்தி, திடீரென்று சிறையிருப்பு மாறி 1000 ஏர் மாடுகளை ஆண்டவர் கொடுத்தார். கழுதைகள் 1000 கழுதைகளை ஆண்டவர் கொடுத்தார். இதெல்லாம் அவர் கட்டி வைப்பதற்கு பெரிய ஒரு சின்ன உலகத்தை அவர் வைத்திருந்திருப்பார் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். இதோடு மாத்திரமல்ல, மரித்து போன, சடிதியாய் செத்து போன தன்னுடைய குமாரர்களுக்கு பதிலாக 7 குமாரர்களை ஆண்டவர் கொடுத்தார். பரிபூர்ணமான பிள்ளை செல்வத்தை கொடுத்தார். 7 குமாரத்திகளை கொடுத்தார். தேவன் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆண்டவர் ரெட்டிப்பாய் இரண்டத்தனையாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார். தோடு கூட விட்டு விட்டாரா? இல்லை. யோபுவுக்கு ஆயுசு வருஷங்களையும் கூட்டி கொடுத்தார். எத்தனை வருஷம்? இவையெல்லாம் நடந்து பிற்பாடு கிட்டத்தட்ட 140 ஆண்டுகள் யோபு தன்னுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் தேவன் கொடுத்த மிருக ஜீவன்களோடும் இந்த உபத்திரவத்திற்கு பின்னாலே 140 ஆண்டுகள் ஜீவனோடு மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு மிகுந்த ஆசீர்வாதத்தோடு அவர் வாழ்ந்தார். எஸ் லார்ட், thank you Father. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஏசாயாவின் புத்தகம் 58:8 இப்படியாய் சொல்கிறது, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே காக்கும். இரவெல்லாம் இருந்த காரிருள் விடியற்கால வேளையில சூரியன் உதிக்கின்ற பொழுது
எப்படி திடீரென்று கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி விடியற்கால வெளுப்பு, அப்படியே சூரியனுடைய பிரகாசம் அந்த இருளை துரத்தி பிரகாசத்தை கொடுக்கிறதோ அது போல உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கின்றது. தேவனுடைய பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, நீ பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோபுவை போல நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்கள் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க போகின்றது. உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னாலே செல்ல போகிறது. உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து ஒரு மகிமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு பின்னாலே வரும். வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 4:11 சொல்கின்றது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கர்த்தர் சகலத்தையும் ஆயத்தம் செய்து அதினதின் காலம் வரும் பொழுது எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். எல்லாவர் ஆல்ரெடி அவர் பிளான் பண்ணி எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் செய்து கரெக்டா வைத்திருக்கிறார். அந்தந்த காலம் வருகின்ற பொழுது அந்த காலம் கத்திற்கு ஏற்றார் போல ஆண்டவர் எல்லாவற்றையும் திடீரென்று நேர்த்தியாய் செய்கிறார். அவர் நேர்த்தியாய் ஜனங்களுக்கு செய்கிறது, உலகத்திற்கு செய்கிறது, நமக்கு திடீரென்று காட்சி அளிக்கின்றது. எப்படி ஸ்கூல்ல காலை 9 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் கிளாஸ் உண்டு. அதுல 6-7 பீரியட் வைத்திருப்பார்கள். இங்கிலீஷ், மேக்ஸ், சோசியல், சயின்ஸ், ஜியோகிராபி என்னென்னமோ வைத்திருப்பார்கள். அந்தந்த பீரியட் வருகிற பொழுது அந்தந்த லெசன் அந்தந்த டீச்சர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. பாத்தீங்களா? அது போலதான் ஆண்டவர் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதன் காலம் வருகின்ற பொழுது, அதன் நேரம் வருகின்ற பொழுது ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறது, நமக்கு திடீரென்று செய்கிறது போல நமக்கு காட்சி அளிக்கின்றது. அவ்வளவுதான். அவர் அதன் காலத்துல அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். காலங்கள் நேரம் என்று எடுத்து நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது வேதாகமம் 7 காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆதியாகமத்தின் புத்தகம் 2 அதிகாரம் 1 முதல் 25 வசனங்கள் அறியாமையின் காலம். 2வது ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 22 இருந்து 9வது அதிகாரம் 17வது வசனம் வரைக்கும் மனசாட்சியின் காலம். ஆதியாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரம் வரைக்கும் மனித ஆளுகையின் காலம். யாத்திராகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் முதற்கொண்டு மல்கியா தீர்க்க தரிசனம் வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் வரைக்கும் கிருபையின் காலம், அதாவது சபையின் காலம். அதுதான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இந்த காலம் கிருபையின் காலம். கிருபையின் காலம் என்றால் என்ன? சபையின் காலம். சபை இன்றைக்கு இருக்கின்றது. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் வரைக்கும் உபத்திரவ காலம். ரகசிய வரிகளை கைவிடப்பட்டவர்கள் பூமியில வாழ்கின்ற காலம். 7வது வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரம் 22வது அதிகாரம் 2 அதிகாரத்திலையும் 1000 வருஷ அரசாட்சியின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7 காலங்களை குறித்து உங்களுக்கு மேலோட்டமாக சொன்னேன். நாம் தற்பொழுது வேதாகம காலங்களிலே 4 காலங்களை கடந்து, அதாவது அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், மனித ஆளுகையின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், 4 வகையான காலங்களை கடந்து இப்பொழுது 5வது காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 5வது காலம் சபையின் காலம். இந்த 5வது காலம் என்பது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம், சபையின் காலம் என்பது உலகத்தின் முடிவு காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கின் புத்தகம் 3:11 சொல்கிறது அல்லவா? அவர் ஆதி முதல் அந்த மட்டும் தேவன் கிரியை செய்து வருகிறார். அவர் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உலகம் ஆரம்பம் முதற்கொண்டு உலகம் முடிகிற வரைக்கும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அது கிரியை செய்கிறதை மற்ற மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது, தேவ மனுஷன் கண்டுபிடிக்க முடியும். சபையின் காலமாகிய இயேசு கிறிஸ்து பிறந்து
இப்போ இந்த 2020 ஆண்டுகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னுரைத்த அவர் சொன்ன வார்த்தைகள் தினந்தோறும் திடீர் திடீர் செய்திகளாக நிறைவேறிக் கொண்டே வருகின்றது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சபையின் காலங்களாக அவர் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் சபை கிட்டத்தட்ட 2020 வருஷ காலங்களாக இந்த கிருபையின் காலம் நமக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. சபையின் காலம் நமக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளிலே நிறைய காரியங்களை திடீர் திடீர் என்று நடந்தது. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே மேசியா பிறந்தார் என்கின்ற திடீர் நற்செய்தி ஜனங்களுக்கு உண்டானது. மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் மனம் திரும்புங்கள் என்று விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்திற்கு உங்களை நீங்களாக்க ரட்சித்தவன் யார் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் காட்டமான ஒரு அதிரடியான மனம் திரும்புதலின் செய்தியை திடீரென்று கொண்டு வந்தார். அனைத்து பிணியாளிகளையும் இயேசு சுஸ்தப்படுத்துகிறார் என்ற திடீர் நற்செய்தி உண்டானது. மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது மேசியாவாகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்ற திடீர் அதிர்ச்சியான செய்தி கொடுக்கப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது மரித்த இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற திடீர் திகில் செய்தியை அங்கே ஜனங்களுக்கு உண்டானது. இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களும் 12 விதமான தேசங்களுக்கு போய் சுவிசேஷம் சொன்னார்கள் என்ற செய்தியும், தோமாவாகிய தேவனுடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இந்தியா வந்து தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தான் என்கிற அந்த திடீர் என்ற ஊழியத்தின் நற்செய்தியும் ஜனங்களுக்கு அந்த காலங்களில் உண்டானது. உலகமெங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற நற்செய்தி இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அப்போ இந்த 2020 வருஷங்களாக இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு எத்தனையோ திடீர் 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 நற்செய்திகள், துர்ச்செய்திகள், பலவிதமான செய்திகளை தேசம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு ரோமர்கள் உலகம் அனைத்தையும் திடீரென்று பிடித்து முழு உலகத்தையும் ரோம ஆட்சிக்கு நேராக கொண்டு வந்தார். பிறகு முகலாயர்கள் உலகத்தை பிடித்து முகலாய ஆட்சியை உலகம் முழுவதிலும் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிற்பாடு பிரிட்டிஷ்காரர்கள், ஆங்கிலேயர்கள் முழு உலகத்தையும் பிடித்து திடீர் ஆட்சியை உலகம் எங்கிலும் கொண்டு வந்தார்கள். Praise the Lord. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு எல்லாமே திடீர் செய்திகள், திடீர் செய்திகளாகத்தான் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதாக. ஏன் இவைகளை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சீக்கிரமாக வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி எருசலேமை மையமாக வைத்து ஒரு திடீர் ராஜா முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய போகிறார். அவருக்கு பேர் அந்தி கிறிஸ்து. அவருடைய எண் 666. அந்த திடீர் ராஜா இந்த முழு உலகத்தையும் பிடித்து ஆட்சி செய்கிற ஒரு காலகட்டங்களிலே தான் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போன வருஷம் நாம் கண் விழித்து காலை எழுந்த உடனே திடீரென்று ஒரு செய்தி. என்ன செய்தி? டிமானிசேஷன், பண மதிப்பிழப்பு என்ற ஒரு செயலை கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் வைத்திருக்கின்ற கொஞ்ச நஞ்ச பணங்களை எடுத்துக்கொண்டு லைன்ல நின்று அவர்கள் வேதனைப்பட்டு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தியை கேள்விப்பட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் முடிவிலும் இதே போல காரியங்கள் பொருளாதாரத்தில் ஒரு திடீர் என்ற ஒரு மோசமான ஒரு இழப்பு, ஒரு நஷ்டம், ஒரு பின்தங்கிய நிலைமை சீக்கிரத்தில் முழு உலகத்திற்கும் வரப்போகிறது என்பதை இவைகள் நமக்கு தெளிவாக அறிவிக்கின்றது. உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சீஷர்கள் கேட்ட பொழுது, உலகத்தின் முடிவுக்கும் என்னுடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்கிறதை இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 24:6. ஜனங்கள் எல்லாருக்கும் கலக்கம்
திகில் உண்டாகும். இரண்டாவது, பயங்கரமான பஞ்சம் வரும். பஞ்சம் என்று சொன்னால் முன்னாட்களில் வந்தது போல் அல்ல. இனி வரப்போகிற பஞ்சம் மிகப்பெரிய மிக கொடிய பஞ்சம் வரப்போகின்றது. ஆகாரம் இல்லாத பஞ்சம் வரப்போகின்றது. வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வரப்போகிறது. இவனெல்லாம் கேட்கின்ற பொழுது ஜனங்கள் கலக்கம் அடைவார்கள், திகில் அடைவார்கள். மூன்றாவதாக சொன்னார், உலகத்தின் முடிவுக்கும் என்னுடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? திடீரென்று கொள்ளை நோய்கள் வரும் என்று ஆண்டவர் சொன்னார். முன்போல் இருந்த கொள்ளை நோய்கள் அல்ல, இனி வருகிற கொள்ளை நோய்கள் மிக கொடூரமான கொள்ளை நோய்களாக இருக்கும். இதற்கு முன்னாலே வந்த கொள்ளை நோய்கள், எத்தனையோ கொள்ளை நோய்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது 2 மாத டிசம்பர்ல இருந்து மே மாதம் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக நாம் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கொள்ளை நோயை நாம் கேள்விப்பட்டு இப்பொழுது அதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். டிசம்பர் மாதத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சைனாவில இப்பேற்பட்ட ஒரு கொரோனா என்கிற வைரஸ் வந்திருக்கிறது என்று விளையாட்டுத்தனமா நம்ம எல்லாம் பார்த்து கொண்டு அதை வீடியோவில பார்த்து இங்க எல்லாம் வரப்போகிறதா, சீனர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நோய் வந்து விட்டது என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அது நினைத்த அடுத்த ஜன பொழுதில உலகம் எங்கும் அந்த கொரோனா வைரஸ் பரவிவிட்டது. ஐரோப்பிய நாடுகள்ல ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போனார். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அந்த நோய் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய் முன்பு இருந்தது போல அல்ல, இனி வருகிற கொள்ளை நோய் மிக கொடியதாக இருக்கும். ஜனங்கள், அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? இந்த கொரோனா வைரஸை அழிக்க முடியாது, நாம் அவைகளோடு வாழ்ந்து பழகிக் கொள்ள வேண்டும், நம்மை காத்து பழகிக் கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லிதான் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அவளை அழிப்பதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை தடுப்பூசி கண்டுபிடித்து அதற்கான வைத்தியம் கண்டுபிடித்து கொரோனா வைரஸை தடுத்து நிறுத்தலாம். ஒன்று, இதைவிட இன்னொரு கொடிய நோய் அங்கே ரெடியாக அங்கே வாசல் கதவை தட்டி கொண்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ், இதற்கான முடிவு வந்துவிட்டது, தடுப்பூசி கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நாம் ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள முடியாது. இதற்கு அப்புறம் இதைவிட பெரிய கொள்ளை நோயை ஆண்டவர் வைத்திருப்பதாக வேதம் சொல்கின்றது. கர்த்தருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவு காலங்களுக்கும் இதுதான் நடக்க போகின்றது. பெரிய கொடிய கொள்ளை நோய்கள் வரப்போகிறது. அடுத்து வேதம் என்ன சொல்கின்றது? இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் உலகத்தின் கடைசி நாட்களுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது மகா பூமி அதிர்ச்சிகள் வரும் என்று இயேசு சொன்னார். என்னுடைய பிள்ளைகளே, கொள்ளை நோய் ஒரு பக்கம், பஞ்சம் ஒரு பக்கம், கலக்கம் திகில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சீக்கிரமாக மகா பெரிய பூமி அதிர்ச்சிகளும் வர ஆயத்தமாக இருக்கின்றது. உலகத்திலே ஜாலியாக வாழலாம் என்ற ஒரு எண்ணம் அநேகருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு அழகான வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிங்கள். அதில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. உலக பிரகாரமான ஒரு மகிழ்ச்சி உங்களை நித்திய அக்கினிக்கு நேராகவும் நித்திய அழிவுக்கு நேராகவும் கொண்டு போய் சேர்க்கும். பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நீங்கள் நிரப்பப்படுவீர்களானால் அந்த சமாதானத்தை ஒருவராலும் எடுத்து போட முடியாது. அது உங்களை நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த சந்தோஷம் சமாதானம் கொண்டு போய் சேர்க்கும். முதலாம் உலக மகா யுத்தம், இரண்டாவது உலக மகா யுத்தம், அதிலெல்லாம் உலகம் சீரழிந்து போனது. வேதம் சொல்கின்றது சீக்கிரமாக மூன்றாவது உலக மகா யுத்தம் வரப்போகிறது. தாங்குமா இந்த உலகம்? தாங்குமா இந்த மக்கள் தொகை? எத்தனை பிரச்சனைகளை தான் இந்த மனுக்குலம் தாங்க முடியும்? கலக்கம், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, இவைகள் மட்டுமல்ல, உலக மகா யுத்தம் வந்து ஒருவரை ஒருவர் வெட்டி கொன்று, ஒருவரை ஒருவர் குண்டுகளால் தன்னை தாக்கி அழிந்து, உலகம் சின்ன பின்னமாகி, உணவு கிடைக்காமல், தண்ணீர் கிடைக்காமல் ஜனங்கள் சீரழிவார்கள் என்று
நினைக்கின்ற பொழுது அந்த கொடிய காலம் வரக்கூடாது என்று சொல்லிதான் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் வேதம் சொல்கின்றது, இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவு காலங்களுக்கும் அவைகள் கட்டாயம் வந்தே தீரும். இயேசு சொன்னார், தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதீர்கள். இவைகள் நடக்கின்ற பொழுது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் கலக்கமான செய்தி, திடீர் மோசமான செய்தி வருகின்ற பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் பயப்படக்கூடாது. கர்த்தரை நேசிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் திகிலடையக்கூடாது. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் மதினத்தின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். உலகம் ஆரம்பம் முதல் கொண்டு அந்தம் வரைக்கும் அவருடைய கிரியைகளை அவர் செய்து கொண்டே வருகிறார். அவைகள் திடீர் நடக்கிறது போல நமக்கு காட்சி அளிக்கின்றது. ஆனால் நம்முடைய பரிசுத்தவான்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாமல் அவர் ஒன்றையும் செய்வதில்லை. எல்லாமே நமக்கு முன்னதாக அறிவித்து விட்டார். ஆகவே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு அடைக்கலமாயிருப்பார். கர்த்தரை நம்பி கர்த்தருக்காக வாழ்கின்ற உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த ஒரு தீமைக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்துக் கொள்வார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நமக்கு தேவன் புகலிடமாக இருப்பார். தேவன் நமக்கு ஆதரவாக இருப்பார். தேவன் நம்மை கை தூக்கி எடுப்பார். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மத்தேயு சுவிசேஷம் 25:40 வசனம் இப்படியாய் சொல்கின்றது, 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். இயேசு கிறிஸ்துவின் வருகை, ரகசிய வருகையில இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 2 பேர் வயலில் இருப்பார்கள், அதில் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். அப்படி என்ன அர்த்தம்? ஒருவன் விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறவன், தேவன் சொன்ன வசனத்திலே உறுதியா இருக்கிறவன், இன்னொருவன் பின்வாங்கி போனவன், இன்னொருவன் தேவனை அறிந்து தேவனை விட்டு தூர போனவன், இல்லாவிட்டால் தேவனை அறிந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளாதவன் கைவிடப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக ஆண்டவர் மத்தேயு 25:41 சொன்னார், 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், அதிலே ஒருவள் ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். Praise God. 1 கொரிந்தியர் 15:51 சொல்கின்றது, திடீர் எக்கால சத்தம், காலையில மாலையிலோ காலையிலோ நடு இரவிலோ எப்பொழுது அந்த சத்தம் கேட்கும் என்று தெரியாது. பரலோகத்திலிருந்து பிரதான தூதன் கடைசி எக்காலத்தை ஊதுவார். அவர் ஊதுகின்ற பொழுது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களுடைய செவியில மணவாளன் வந்துவிட்டார் என்ற செய்தி கேட்கும். செய்தி கேட்டவுடனே ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் அவருடைய ரகசிய வருகையில ஒரு இமை பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு அவர்கள் மேலே பரலோகத்திற்கு பறந்து கொண்டே இருப்பார்கள். Praise God, hallelujah. அதை நினைத்து பார்க்கின்ற பொழுது அதை கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதை உங்களுடைய சிந்தையில அது எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தேவன் சொன்ன எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது, இவைகளும் கட்டாயமாக நடக்கும். இந்த காலகட்டங்களிலே தான், இந்த உபத்திரவ காலங்கள்ல, இந்த கொடிய காலங்களில, இந்த சபையின் காலங்களிலே தான் திடீரென்று ஒரு சத்தம் கேட்கும். அது எக்கால சத்தம். அது யாருக்கு கேட்கும்? ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு மட்டும் தான் கேட்கும். நீங்க 2 பேர் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நீங்க உண்மையாய் ஜெபிக்கிறீர்களானால் உங்களுக்கு மாத்திரம் தான் அந்த சத்தம் கேட்கும். மற்றவர் சபையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டியதான். அவர் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே அவர் சிக்குண்டு போவார். தேவனுடைய பிள்ளைகள, ஜனங்கள் இரவிலே தூங்கி காலையிலே எந்திரிச்சு செய்தித்தாளை பார்ப்பார்கள். அங்கே திடீர் செய்தி இருக்கும். உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் நேற்றிரவு காணப்படாமல் போனார்கள். உலகம் எங்கிலும் அழுப்புரல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு குடும்பத்திலும் 2-3 பேர் காணவில்லை. இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது என்கின்ற ஒரு திடீர் செய்தி செய்தித்தாளில் வரும். திடீர் செய்தி பிரேக்கிங் நியூஸாக
டெலிவிஷன்ல வரும். தேவனுடைய பிள்ளைகளை, அந்த செய்தியை நீங்கள் பார்க்க கூடாது. கடைசி எக்காலம் தொனிக்கின்ற பொழுது, திடீர் எக்கால சத்தம் தொனிக்கின்ற பொழுது, நீங்கள் இயேசு ராஜாவோடு ரகசிய வருகையில ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. அதற்காக நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். மத்தேயு 25 அதிகாரம் 1வது வசனம் முதற்கொண்டு 13வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள். மணவாளன் இதோ வந்துவிட்டார், இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்ற செய்தி ஜனங்கள் காதில் கேட்கும். யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இன்றைக்கு எப்படி 40 நாளாக லாக்டவுன், முழு உலகமும் அங்கே அடங்கி இருக்கின்றது, வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்றது, வழிபாட்டு தலங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றது, சபைகள் எல்லாம் வெறுமையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஊழியர்கள் எல்லாமே நேரலை மூலமாகத்தான் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை. ஜனக்கூட்டம் சபையில இல்லை. இது ஒரு முன்னோட்டமான ஒரு காலம். நிஜமாகவே ஒரு காலம் சீக்கிரமாக விரல் விட்டு எண்ணும் வருஷங்களிலே நடக்கப் போகின்றது. சபைகள் காலியாக போகின்றது. பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். கரை திரையற்ற சுத்த மணவாட்டி சபைக்காக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகின்றார். தேவனுடைய பிள்ளைகள, நீங்கள் அதற்கு ஆயத்தமாயிருங்கள். இந்த வாரத்திலே ஜெபியுங்கள். திடீர் என்ற செய்திகளை நாம் கேட்டாலும் நம்முடைய உள்ளம் தேவனுக்காக ஏங்க வேண்டும், ஜெபத்திற்காக ஏங்க வேண்டும், பரிசுத்தத்திற்காக ஏங்க வேண்டும், வேத வசனத்திற்காக ஏங்க வேண்டும். உலக பிரகாரமான காரியத்திற்காக நேரத்தை செலவழிக்காதீர்கள். உலக பிரகாரமான கிரியைகளுக்காக நேரத்தை செலவழிக்காதீர்கள். கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணி கிடைக்கிற நேரங்களில் ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்கிற ஜனங்களை ஆண்டவர் ஜல பிரளயத்திற்கு பாதுகாத்துக் கொள்வார். Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தில் தேவனுடைய பிள்ளைகள, உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதாக. திடீர் என்று செய்திகள், உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் வருகை வருகின்ற வரைக்கும் நீங்கள் பூமியில நல்லா வாழ்ந்திருப்பீர்களாக. இயேசு கிறிஸ்து பூமியில வருகிற வரைக்கும் வசனத்திலே மகிழ்ச்சியா இருப்பீர்களாக, பொருளாதாரத்திலே உயர்ந்திருப்பீர்களாக, செல்வத்திலே உயர்ந்திருப்பீர்களாக, உங்களுடைய சுகபலன் ஜீவன்ல நீங்கள் உயர்ந்திருப்பீர்களாக. உங்களுக்கு ஒரு கேடும் வராது, ஒரு தீமையும் உங்களுக்கு அணுகாது. யோபுவுக்கு ஆண்டவர் 140 வருஷங்களை கூட்டி கொடுத்தார். எசேக்கியா ராஜாவுக்கு அவர் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். உங்களுக்கும் ஒரு நற்செய்தி, ஒரு திடீர் நற்செய்தி வரும். இந்த வாரம் நல்ல நற்செய்தி வரும், ஒரு ஆச்சரியமான நற்செய்தி வரும். அதன் மூலமாக தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கண்களை மூடி கேளுங்கள். ஆண்டவரே, உலகத்திலே திடீர் என்று கெட்ட செய்திகளை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், கெட்ட செய்திகளை நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், கண் முன்னாலே அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனே, இந்த கெட்ட செய்திகள், திடீர் செய்திகள் மத்தியில நீர் எங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, தூரத்திலிருந்து வருகின்ற நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். ஹல்லேலூயா. தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு தண்ணீர் போல இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோமே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, யோபு இழந்தவைகள் எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெற்றுக் கொண்டது போல நம்முடைய பிள்ளைகள் ரெட்டிப்பாய் பெற்றுக் கொள்வார்களாக. இந்த நாள், இந்த வாரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு திடீர் நற்செய்திகள் வருவதாக. அநேக நாட்களாக ஏங்கிக் கொண்டிருக்கிற, அநேக நாட்களாக காத்து கிடக்கின்ற ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வாரம் வருவதாக. உலகமெங்கிலும் விபத்து, கொள்ளை நோய், பஞ்சம், நாசமோசம் நேரிட்டாலும் நோவாவின் பேழைக்குள்ள 8 பேர் அழகாக இருந்தார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் ரொம்ப சேஃபா இருந்தார்கள். அது போல ஒரு வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளுக்கு தாரும். விசேஷமா எங்கள் திருச்சபை மக்களுக்கு அதை தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய அபிஷேகத்தின் கரம் இறங்குவதாக. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் என்றும் என்று கர்த்தரை வரிய பரியந்த மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.